Hello friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா previous question papers தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதோட கண்டினியூஷன் தான். சோ क्वेश्चन என்னன்னு பாத்தீங்க அப்படினா which expression correctly represents the IDMT relay characteristics அப்படினு கேட்டிருக்காங்க. சோ IDMT அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா inverse definite minimum time relay. So இதில பாத்தீங்க அப்படினா நமக்கு time of operation அப்படிங்கிறது is inversely proportional to fault current இருக்கும் ஓகேங்களா. So இதில வந்து என்ன expression determine பண்ணனும் அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். So நமக்கு ஒரு IDMT க்கு ஒரு curve formula இருக்கு ஓகேங்களா. So அந்த curveக்கு we have a formula that is T of t is equal to TMS K divided by just a second. That is equal to TMS K divided by I divided by IS alpha minus 1 ஓகேங்களா. So இதுதான் அதோட formula. So இதுல I அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா actual current, ISங்கிறது பார்த்தீங்கன்னா current setting-ஆ இருக்கு ஓகேங்களா. இதுல இந்த K alpha பார்த்தீங்கன்னா நமக்கு constants ஓகேங்களா, curve type constants. இதுல I by IS அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லலாம்னா flux setting multiplier ன்னு சொல்லலாம், PSM, that is I divided by IS. So நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டான இன்வர்ஸ் கர்வா இருந்துச்சு அப்படின்னா K அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா 0.14 இருக்கும், ஆல்ஃபாங்கிறது it is 0.02 இருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TMS Kங்கிறது 0.14, ஸோ டிவைடட் பை I by ISங்கிறது என்ன PSM, ஆல்ஃபாங்கிறது 0.02, ஸோ -1 ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர்னா this is the answer. ஸோ நம்ம வந்து ஒரு IDMT curve formulaலேருந்து we are deriving this ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரிலேயிங் இன்புட் குவான்டிட்டிஸ் and the number of settings for an overcurrent relay கேட்டிருக்காங்க. ஸோ ரிலேயிங் இன்புட் குவான்டிட்டிஸும் செட்டிங்ஸ் எவ்வளோ இருக்கும் ஓவர் கரண்ட் லைக்னா they will have a one input quantity and they have two settings இருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் percentage bias relay characteristics is proportional to. So என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா so slope of the percentage bias relay ஓட characteristic எதுக்கு proportional இருக்கும்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா percentage bias relayங்கிறப்ப நமக்கு we have two types of coils ஓகேங்களா. ஒன்று வந்து ஆப்ரேட்டிங் காயிலாக இருக்கும், ஒன்று வந்து ரெஸ்ட்ரைனிங் காயிலாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ரெஸ்ட்ரைனிங் காயில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா it produces a force or torque that opposes the relays operating coil இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு ஃபோர்ஸோ டார்க் எதாவது பண்ணாலும் அது வந்து அப்போஸ் பண்ணும், ஆப்ரேட்டிங் கோயில் அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் N0 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த ஆப்ரேட்டிங் காயில், NRங்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த ரெஸ்ட்ரைனிங் காயிலாக இருக்கும் ஓகேங்களா. இதில் ஆப்ரேட்டிங் காயில் அப்படிங்கிறது எப்போவுமே they will be carrying differential current-ஆக இருக்கும். ரெஸ்ட்ரைனிங் காயில்ங்கிறது it carries a current that is proportional to I1 plus I2 by 2. That is two currents-ஆ இருக்கிறப்ப நம்ம அது டிஃபரன்ஷியலாக இருக்காது, பட் அதோட ஆவரேஜ் கரண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்து நமக்கு ஆப்ரேட்டிங் காயில் மிடில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதோட ரேஷியோ அப்படின்னு எடுக்கிறப்ப அதாவது அந்த கர்வோட இது எப்படி இருக்கும் அப்படின்னா NR divided by N0. ஸோ இது ஃபுல் நம்ம டெரைவ் பண்ணுறப்ப நமக்கு that is how it is proportional அப்படின்னு எடுக்கிறப்ப NR divided by N0 ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.